அவ்வளவும் சாப்பிட்டு கும்முன்னு குதிரை மாதிரி சாப்பிட்டு கோஷி பாஸ்ட் மாதிரி ஒல்லியா இருக்கீங்களே, சந்தோஷமா ராமேன்னு சொல்ல வேண்டாமா? அரை இட்லி கூட சாப்பிட முடியாம இன்னைக்கு குடலெல்லாம் அறுத்துட்டு கஷ்டப்படுறவங்க 1000 பேர் இருக்கும்போது உன்னை நல்லா சாப்பிட வச்சாரே கடவுள், ருசியா சாப்பிட வச்சாரே. நன்றியோடு கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காலையில விழிக்கும் போது இன்னைக்கு உனக்கு கண்ணீரையும் சஞ்சலத்தையும் தரணும்னு நினைக்கிறவன் அந்த கள்ளப்பேய். ஆமேன். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களை கேட்கிறேன், இந்த வருஷத்துல எத்தனை நாள் அழுதிங்க, எத்தனை நாள் சிரிச்சிங்கன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவன் திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டது. நீங்கள் புன்னகையா தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இப்படி வச்சுக்கலாமா? 58 வருஷம் 58 வயசு உங்களுக்கு ஆச்சுன்னு வைங்களேன். இன்ட்டு 365 நாள் கணக்கு போட்டீங்கன்னா 21,170 ராத்திரிகள் நீங்கள் தூங்கி 21,170 முறையும் தூங்கின நீங்கள் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். ஆரோக்கியமா எழுந்திருக்கீங்க. அதுல ஒரு 5 நாள் 10 நாள் ஏதோ கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, சஞ்சலப்பட்டிருக்கீங்க, சில துன்பங்களை சகிச்சிருக்கீங்க. ஆனா மற்ற நாளெல்லாம் கும்முன்னு தான் நல்லா தானே இருந்தீங்க. நன்றியோடு தலை மேல கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சங்கீதக்காரன் 3ஆம் அதிகாரத்தின் 5 சொல்லுகிறான். ஆமேன். 3 and 5 இப்படி சொல்ல, I laid me down. ஆமேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், காரணம் கர்த்தர் என்னை தாங்கினார். உங்க வயசோடு 365 போட்டு எத்தனை 1000 நாட்கள் உங்களை கர்த்தர் விழிக்க செய்து உங்களை பாதுகாத்தார் என்ற நன்றி உள்ளவங்க இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?